நம்ம தமிழக முதல்வர் திரு விஜய் அவர் வந்துட்டு ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காரு, மக்கள் நல திட்டம். அதில் வந்து தாய்மாமன் சீர் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்காருங்க. ரொம்ப நல்ல திட்டம் தான். ஆனால் எனக்கு இதை கேட்ட உடனே நான் சின்ன பையனாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ ஒரு வீட்டில் இதே மாதிரி குழந்தை பிறந்து விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் இது மாதிரி சீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. அந்த குழந்தைய பெத்த தாய்க்கு வந்துட்டு அண்ணன் தம்பி ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. நான் சின்ன பையன் தானே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கவனிச்ச வரைக்கும் சொல்றேன். நான் அவங்க பேசிக்கிட்ட உரையாடல் வரைக்கும் நான் சொல்றேன். அப்போ ஆளாளுக்கு ஏதோ கொடுத்துட்டு போறாங்க. அதுல ஒருத்தர் வந்துட்டு அவருடைய தம்பி போல இருக்கா அவங்களுக்கு. அவர் வந்து 1 கிராம்ல ஒரு மோதிரம் கொண்டு வந்து கொடுக்குறாரு அவருடைய அக்கா கிட்ட. அப்போ அந்த அக்கா அதை வாங்கி பார்த்துட்டு, என்னடா இது தாய் மாமன் சீருனா அதுக்கு ஒரு மரியாதை இல்லையாடா, 1 கிராம் தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குற, மற்றவங்க எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பத்தியா, உன் வசதிக்கு முடிஞ்சா செய்ய, இல்லைன்னா வந்து சாப்பிட்டுட்டு போ, நான் என்ன எதுவும் குறை சொல்ல போறேன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அவர் சொல்றாரு, அக்கா அப்படி இல்லக்கா, பிறந்த குழந்தைக்கு சின்ன விரல், அதுல 1 கிராம் தங்கம்ங்கிறதே அதிகம், நான் அதனால அப்படிதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாடே. குழந்தைக்கு கை விரல் மட்டும் இல்லடா, குழந்தைக்கு கழுத்தும் இருக்குது, அதுக்கு இடுப்பும் இருக்குது. கழுத்துல வந்துட்டு சைனாவும் போடலாம் ஒரு 2 பவுன் 3 பவுனுக்கு, இடுப்புல ஒரு 4 பவுனுக்கு அருணாகயிறு கூட போடலாம்டா. இதெல்லாம் வந்து காரணம் சொல்லாத, உன்னால முடிஞ்சதை செய்ய, முடியலனாக்கா பேசாம இரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறத தாய்மாமன் சீரு அப்படிங்கிறது ஊர் பக்கத்துல ரொம்ப கௌரவமான ஒரு விஷயம். அந்த தாய்மாமன் சீருக்குன்னு போட்ட நகையை காலாகாலத்துக்கு பத்திரமா பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு மரியாதையும் இருந்தது. இப்ப வந்துட்டு நம்ம விஜய் சார் ஆரம்பிச்சிருக்கிற இந்த தாய்மாமன் சீர் வந்துட்டு இது அரசு மூலமா கொடுக்க போறது. அதனால அரசு நலத்திட்டத்தின் கீழே கொடுக்கப்படுற பொருள் எதுவா இருந்தாலும், இப்ப இதுக்கு முன்னால ஜெயலலிதா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம். அதுலயும் சரி, அதுக்கப்புறம் ஒரு முறை ஜெயிச்சு வந்தப்போ இந்த மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த பொருட்கள் மீதெல்லாம் வந்துட்டு அரசுடைய முத்திரை இருக்கும். தமிழ்நாடு அரசு அப்படின்ற அந்த முத்திரை இருக்கும். அதுக்கப்புறம் கலைஞர் வந்து கலர் டிவி கொடுத்தப்போ அதுலயும் அந்த மாதிரி முத்திரை இருந்தது. இப்போ ஸ்டாலின் கொடுத்த லேப்டாப்லயும் வந்து அதே மாதிரி முத்திரை இருக்கு. இப்போ இவங்க கொடுக்கிற இந்த மோதிரத்துல அந்த மாதிரி முத்திரை இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி. அவங்க கொடுக்கிற மோதிரம் எத்தனை கேரட் இருக்கும்? ஏன்னா நாளைக்கு ஒருவேளை இவங்க விற்க போறாங்கனாக்கா, இது கவர்மெண்ட் இது அப்படின்னாக்கா வாங்குற ஆள் வந்து என்ன கேரட் வேணாலும் போட்டு என்ன ரேட் வேணாலும் சொல்லலாம். சோ கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒண்ணு கையோட கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். அந்த மோதிரத்துல ஒரு நம்பரு, அதே நம்பர் உள்ள சர்டிபிகேட், இது மாதிரி கொடுத்தாங்கனாக்கா யாரும் இவங்களையும் ஏமாற்ற முடியாது, இவங்களும் யாரையும் ஏமாற்ற முடியாது. இது எப்படி இவங்க இதை செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எத்தனை கேரட்ல வரும்? 22 கேரட்ல தான் தங்க நகை செய்ய முடியும், 24ல பண்ண முடியாது. 22ல பண்றாங்கன்னா 22ல இருக்குமா அல்லது 16ல இருக்குமா? இப்படி பல வகை இருக்குது அதில் கேட்டகரி. ஸோ 16ல 6 கேரட்லாம் கூட இருக்கு. அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு அந்த என்ன சொல்றது ஆத்தென்டிசிட்டி சர்டிபிகேட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னாக்கா, ஸோ அந்த நகையினுடைய வேல்யூ என்னங்கிறது மக்கள் எந்த நேரமும் கணிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அந்த நகை அவங்களுக்காகத்தான் கொடுத்ததா அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமும் இருக்கும். இப்ப மற்ற பொருள்லாம் இவங்க கொடுக்குறாங்கன்னா ரேஷன் கார்டை வச்சு கொடுத்துட்றாங்க, அதை செக் பண்ணிட்டு அங்க பதிவு பண்ணிடுறாங்க, ரேஷன் கார்டுல பதிவாயிரும். பட் இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் போறது. யார் குழந்தை பெற்றாங்களோ அவங்களுக்கு, அவங்களுக்காக இண்டிவிஜுவல் நம்பர் வேணும் இல்லைங்களா? இவங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம்னா, அவங்களுக்கு எந்த ஆலோசனையும் சொல்லல. இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான்.